யுவராஜ் அண்ணன் அண்ட் ஹோல் மில்லியன் டாலர்ஸ் டீம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவ்வளோ நல்ல படம் அவங்க கொடுத்ததுக்கே ஆக்சுவலாக ஃபஸ்ட் தேங்க் பண்ணணும். மூவி இப்போ தான் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது கடைசியில் இப்போ பார்த்துட்டு வந்து நிறைய பேச விட முடியல, அந்த மாதிரி ஒரு எண்டிங். ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு படம். அதுக்கடுத்து கடைசியில் வந்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக முடித்தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி இது வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே ரசித்தோம் தியேட்டரில். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், இப்போவே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். படோட ரிவ்யூ சொல்ல முன்னாடி ஐ ஹேவ் டு டெல் திஸ் ஒன் திங். ஐ திங்க் whenever there is a film from $1 million studios, I always love it because படத்தில் கிளைமேக்ஸில் நல்ல ஹோப் இருக்கும், நல்ல எண்டிங் இருக்கும். And it's also very nice, feel good, beautiful film. It's a beautiful story. I loved it and I feel really really happy. So you all should go and watch it in the theaters near you. Thank you. எமோஷனல் சீன் இது நல்லா எமோஷனல் சீன்ஸ்க்கு அப்புறம் உடனே ஃபனி சீன்ஸும் இருந்தது. நல்லா ஃபன் பேக்ட் ஃபேமிலி காமெடியாக இருந்தது. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி படம். சூப்பராக இருந்தது. நல்லா இமோஷனல் சீன்ஸ் தான் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. ஷான் ரோல்டன் நான் மியூசிக் தான் வேறு லெவல், அப்படியே கேரி பண்ணிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் குட்டி கிட்டாக்டர் தான் வேறு லெவல். லைக் காமெடி டைமிங் வேறு லெவல். லைக் ஒரு தனி க்ளோ ஸ்க்ரீனில். ஸோ சிம்ரன் நானும் சூப்பராக இருந்தது ஆக்டிங். எல்லோரும் ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் இந்த வருஷத்தில் இன்னொரு 8 மாதம் இருக்கா. பட் திஸ் வில் பி த நம்பர் 1 ஃபிலிம் திஸ் இயர். சூப்பராக இருக்குது படம். லைக் சில படம் ரிவ்யூ பண்ண முடியாது, உள்ளே போய் நம்ம ஃபீல் பண்ணால் தான் முடியும். ஸோ டாப் கிளாஸாக இருக்குது படம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே சூப்பராக, நிறைய இடத்துல லைக் அழுது, நிறைய இடத்துல சிரித்து சூப்பராக எழுதியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம். அவர் சொல்லவே வேணாம், இந்த ரோல் அவர் பண்ணதுனால தான் இவ்வளோ ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. வேறு யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ கன்வின்சிங்காக இருந்திருக்காது. சசி சார் பண்ணதுனால மட்டும்தான் இந்த படம் இன்னும் லைக் 95ல் இருந்த படம் ஒரு 100க்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் பிளாஸ்ட் ப்ரோ. அவர் முக்கியமாக ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் லைக் தியேட்டர் மெட்டீரியல். அதெல்லாம் செம்மையாக, ஐ மீன் என்டையர் கேஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. யாருமே கேஸ்ட்னு இல்லை, ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே நம்ம வெளியே வரும்போது நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. எதுவுமே இல்லை, தாராளமாக புக் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபேமிலியாக போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு லேகுமே இல்லை. இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பெரிய தப்பு. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே படம் லேகே ஆகாமல் ரொம்ப நல்லா ஸ்பீடாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. செகண்ட் ஹாஃபும் அதுக்கு ஈக்குவலாக நல்லா போகுது. எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் கொஞ்சம் ஹியூமராக நல்லா ஃபன்னாக போச்சு. சிம்ரன் எப்போவுமே எவர் கிரீன் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க நடுவில் ஒரு பழைய விண்டேஜோட டான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். படம் மெயினாக வந்து இப்போது இப்படி நீங்கள் இந்த படம் தான் பார்க்கணும், இந்த படம் தான் பார்க்கக்கூடாதுன்னு நிறைய ஆடியன்ஸு சுற்றிட்டு இருப்பாங்க. அது அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஃபீல் குட் மூவி பார்க்கணும். அப்புறம் இந்த ஸ்ரீலங்கா அவங்களோட அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களே ஒரு நல்ல கண்டென்ட்டாக காட்டியிருக்காங்க. அண்டு சில இடத்துல ஹிந்தியை தாக்கி பேசியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்காண்டி இந்த படம் வந்து பாருங்கள். ஆமாம், அந்த சின்ன பையன் அவன் ஃபஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அவன் என்ன பண்ணாலுமே அவன் வந்து ஒரு சீரியஸான சீனுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் தூக்கிட்டு போனால் கூட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஹியூமர் தான் பண்ணுவான்றதே அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக இல்லை எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண மூவியை, ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் பயங்கரமாக ஃபன் இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப இமோஷனலாகவும் இருந்தது. பர்ஃபார்மன்ஸஸ் கிரேட். சிம்ரன் மேம், சசிகுமார் சார், அந்த குட்டி பையன், அப்புறம் 2 பேர் எல்லாருமே, ரமேஷ் திலக் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சார் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளோ நல்லா இருந்தது. மியூசிக் வாஸ் கிரேட். ஓவராலாக ரியலி என்ஜாய் தி ஃபிலிம். ஐ திங்க் எல்லாருமே இதை வந்து ரொம்ப ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகி ஒரு பர்சனல் வின் மாதிரி இருக்குது. ஏன்னா அபிஷேக் வந்து என் காலேஜ் சீனியர் எனக்கு. ஸோ அவருக்கு இப்படி ஒரு டெபியூட்டன் ஃபிலிம் அவரை இவ்வளோ நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யுவராஜ் அண்ணன் அண்ட் ஹோல் மில்லியன் டாலர்ஸ் டீம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
இவ்வளோ நல்ல படம் அவங்க கொடுத்ததுக்கே ஆக்சுவலாக ஃபஸ்ட் தேங்க் பண்ணணும். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ரிலேட் ஆகிற ஒரு படமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹோல் டீமுக்கே என்னுடைய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.